ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருந்துதான் ஆகணும். ஏன்னா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ரைட், இன்னைக்கு ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு கதையோடு கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்னா வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக காணப்படும். சரியா? எல்லாரும் பொறுமையா பாருங்க, என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆட்கள் பாத்தீங்கன்னா நல்லா பலசாலியா இருப்பாங்க. இவன் எல்லாம் செஞ்சிருவான்ப்பா, இவன்ட்ட என்ன கொடுத்தாலும் இவன் செஞ்சிருவான்ப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயத்த கொடுப்பாங்க, செய்ய சொல்லுவாங்க. ஆனா அவரால் செய்ய முடியாம போயிடும். சில பேர் பாத்தீங்கன்னா ஆள் பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பான், ஒண்ணும் இல்லாம ஒரு மாதிரி கிடப்பான். அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா எவன் செய்ய மாட்டான், இருந்தாலும் சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா தைரியமா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி சொல்றது, நம்ம ஒரு விதமா யோசிப்போம், ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பலனை, ஒரு தைரியத்தை என்ன செய்வார்னா கொடுப்பார். இதை பத்தியே தானே ஒரு சம்பவம், ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? முக்கணிகளில் முதல் கனி என்ன அப்படின்னா மாமரம். ரைட்டா? ஒரு வயசு ஒரு பெரியவர், ஒரு வயசான ஐயா தன்னுடைய தோட்டத்துல எல்லா விதமான கனிகள் கொடுக்கிற மரங்களை அங்கங்க என்ன செஞ்சிருந்தாருன்னா நட்டி வச்சிருந்தார். அதுல இந்த முக்கணிகளில் முதல் கனியான மாமரத்தை நட்டி வச்சிருந்தார். இந்த மாமரத்தினால என்ன யூஸ், இந்த மாமரத்தினால என்ன பயன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இலைய என்ன செய்வாங்கன்னா வீட்டுல தோரணங்களா கட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, மாங்காய் ஊறுகாய் போடுவாங்க. மாம்பழத்தை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாம்பழ ஜூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு போலாம், சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாங்கொட்டை அதை மறுபடியும் முளைக்கப்பட்ட மறுபடியும் என்ன செய்யணும்னா மாமரம் வரும். இப்படி மாமரத்துடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி இந்த தோட்டத்துல அந்த ஐயா, ஒரு பெரிய ஐயா, வயசான ஐயா என்ன செஞ்சாருன்னா மாமரத்தை வச்சிருந்தார். இந்த மாமரத்தையும் வச்சிருந்தாரு. இந்த மாமரம் எப்பவுமே முக்கணிகளில் முதல் கனி நான் தான் அப்படின்னு சொல்லி எப்பவுமே எப்படின்னா பெருமையோடு கூட இருக்குமா. அதே மரத்துக்கு பக்கத்துல அதே தோட்டத்துல இன்னொரு மரத்தையும் வச்சிருந்தாரு. என்ன மரம் அப்படின்னா சவுக்கு மரத்தையும் தூக்கி நட்டி வச்சிருந்தார். இந்த சவுக்கு மரத்தினால என்ன யூஸ்? மிஞ்சி போன அந்த கட்டையை எடுத்து ஏதாவது பந்தல் போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வேணா யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த கட்டையை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. இந்த சவுக்கு மரத்துல வேற ஏதாவது காய் பழங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. இப்போ எல்லா மரங்களும் அந்த தோட்டத்துல இருக்கும் போது இந்த மாமரம் சவுக்கு மரத்தை பார்த்து சொல்லிச்சான், இந்த வயசானவனுக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவே கிடையாது. இந்த முக்கணிகளில் முதல் கனி நானு, மாமரம் ஏன் பக்கத்துல போய் நோஞ்சானா இருக்கிற இந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் வச்சிருக்கிறார். இந்த மனுஷனை என்னதான் சொல்ல, சரி இவெல்லாம் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாமரம் ஏளனமா பேசிச்சான். அப்ப அந்த சவுக்கு மரம் சொல்லிச்சான், ஆண்டவரே, நான் மாமரத்தை போல நான் கிடையாது, ஆனா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அடுத்தது ரெண்டாவது மரம் என்ன அப்படின்னா பலாமரம். பலா ரெண்டாவது என்னதுன்னா பலாமரம். இந்த பலா மரத்துடைய நன்மைகள் சொல்லவே வேண்டாம், நிறைய இருக்கு. பலாப்பழத்தை இதே போல எல்லாரும் சாப்பிடுவாங்க. பலாப்பழத்துல இருக்கிற அந்த கொட்டையை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே சுட்டு சாப்பிடலாம், இல்ல குழம்புல போட்டு சாப்பிடலாம். இப்படி நிறைய பலாப்பழத்துல உண்டு. இருக்கிறதுல நல்லா தடிமனான ஒரு பழம் எதுன்னா பலாப்பழம் தான். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பலாப்பழமும் தன்னுடைய பெருமையை பத்தி, நான் மட்டும் இல்லைன்னா பலாப்பழ ஜூஸ் போட முடியுமா, இல்ல பலாப்பழத்துல சிப்ஸ் செய்ய முடியுமா, அப்படி இப்படின்னு தன்னை பத்தி எப்பா பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருந்துச்சான். ஆனா இந்த பலாப்பழமும் சொல்லிச்சான் சவுக்கு மரத்தை பார்த்து, போயும் இந்த வயசான தாத்தா, இந்த வயசான தோட்டத்து கிழமை என் பக்கத்துல கொண்டு போய் எங்களுக்கு நடுவுல கொண்டு போய் இந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சவுக்கு மரத்தை திட்ட ஆரம்பிச்சுட்டான்.
சவுக்கு மரத்துக்கு அவமானம் தாங்க முடியல. ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கணும்? என்ன பாருங்க, மாமரமும் திட்டுது, பலாமரமும் திட்டுது. ஐயோ, எனக்காக ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்க வைக்கலையா? ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு மரம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அடுத்தது முக்கனிகளில் 3வது கனி என்னது அப்படின்னா மா, பலா, வாழை. இந்த வாழை மரம் சொல்லவே வேண்டாம். வாழை மரத்துல வாழை கண்ணுல இருந்து வாழை கண்ணுல இருந்து வாழை மரத்துல இருந்து வாழை இலை எல்லாமே பயன்படும். வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ எல்லாமே, வாழை இலை எல்லாமே என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் பயன்படும். இந்த வாழை மரமும் தன்னை பத்தி ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிச்சான். நான் எவ்வளவு முக்கணிகளில் 3வது கனியா இருந்தாலும் எனக்குள்ள எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எனக்குள்ள எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஆனா போயும் என் பக்கத்துல போய் இந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் வச்சுட்டாரு இந்த பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை மரமும் சவுக்கு மரத்தை பார்த்து திட்ட ஆரம்பிச்சுச்சான். எல்லாரும் திட்டின உடனே, ஒருத்தர் திட்டினாலே நம்மளால தாங்க முடியாது. இந்த 3 மரங்களும், முக்கணிகளில் 3 கனிகளுமே சவுக்கு மரத்தை பார்த்து திட்டின உடனே சவுக்கு மரத்தால தாங்க முடியல. வேதனை 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 வேதனை. அதனால ஆண்டவர் சவுக்கு மரத்தை பார்த்து சொன்னாரு, இரு, பொறுமையாரு, எதுக்கும் பயப்படாத, பொறுமையாரு. ஆண்டவர் சவுக்கு மரத்தை பார்த்து சொன்னாராம். இப்படியே நாட்கள் போச்சு, காலங்கள் உருண்டோடுச்சு. ஒரு சீசன் வந்துச்சு. என்ன சீசன்? காற்றடிக்கிற காலங்கள் வந்துச்சு. காற்றடிக்கிற சீசன் வந்துச்சு. பயங்கரமான காற்று. எப்போ எந்நேரம் திடீர்னு பார்த்தா காற்று பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த முக்கணிகளில் 3 மரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாரும் தன்னை பத்தி பெருமையா பேசுறவங்க எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த வாழை மரம், ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னால முடியல, ஐயோ பிளீஸ், என்னுடைய நரம்புகள்லாம் உடையுது, என்னுடைய எலும்புகள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன செஞ்சுட்டுன்னா அந்த வாழை மரம் விழுந்துட்டான். விழுந்த உடனே அந்த வாழை ஐயோ 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 அப்படின்னு விழுந்துட்டேன். அடுத்தது முதல் மரம் என்னது? மாமரமும் என்ன செய்ய ஆரம்பிச்சது? அந்த அடிக்கிற சூறாவளி காற்றுக்கு தாங்க முடியல. ஐயோ, நான் இவ்வளவு பெருமையா பேசுறேனே, என்னால நிக்க முடியும்னு நினைச்சேனே, என்னால நிக்க முடியலையே, பிளீஸ் ஐயா, தோட்டக்கார ஐயா, வாங்க, தயவு செய்து வாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த மரம் என்ன செஞ்சு கிளைகள் எல்லாம் நொறுங்கி போய் அதுவும் உடைய ஆரம்பிச்சுட்டு, அடுத்தது தான் பலசாலி அப்படின்னு இருந்த பலாமரமும் என்ன செஞ்சுட்டு வேரோட சாஞ்சிட்டு. ஆனா இவ்வளவு காற்றுக்கு மத்தியில அந்த சவுக்கு மரம் மட்டும்தான் நிலையா நினைச்சான். காற்று பயங்கரமா அடிச்ச காற்று அப்படியே அமைதியாயிடுச்சு. தன்னை பார்த்து ஏளனமா சொன்ன மா, பழம், வாழை எல்லாமே உடைஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு. ஆனா அந்த சவுக்கு மரம் மட்டும் என்ன செஞ்சான்? நின்னுகிட்டே இருந்துச்சான். அப்ப அந்த சவுக்கு மரம் கேட்டுச்சான், ஆண்டவரே, நான் மட்டும் எப்படி ஆண்டவரே இந்த காற்றுல நிக்க? ஆண்டவர் சொன்னார், உன் கூட நான் இருக்கேன், உனக்குள்ள காய் இல்ல, கனி இல்ல, பழங்கள் இல்ல, இலைகள் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணல, உன் கூட நான் இருக்கேன். அவங்க எப்பவுமே தன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பலாமரம், நான் வாழை மரம், நான் மாமரம்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ உன்னை என்கிட்ட தாழ்த்துன, அதனாலதான் இப்பேற்பட்ட சூறாவளி காத்துலயும் உன்னை நான் என்ன செஞ்சிருக்கேன், உயிரோட காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. அந்த சவுக்கு மரம் சொல்லிச்சான், ஆண்டவரே, நீங்க என்ன சவுக்கு மரமா படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே. இனிமேல் நீங்க என்ன ஏன் படைச்சீங்கன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். இனிமேல் நான் எதுக்கு இருக்கேன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த சவுக்கு மரம் மன்னிப்பு கேட்டுச்சான். அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான அம்மா, அப்பா, ஐயா, அண்ணன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் சொல்றேன், ஒருவேளை இந்த சவுக்கு மரத்தை போல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னதான் மாமரம் மாதிரி, வாழை மரம் மாதிரி, பலாமரம் மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படவே படாதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அது அவங்க ஜெயாண்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் வரும் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இருந்தால் இந்த சவுக்கு மரத்தை போல என்னதான் சூறாவளி காற்று அடிச்சாலும், வாழ்க்கை என்கிற படகுல, வாழ்க்கை என்கிற கப்பல்ல என்னதான் பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி நிப்பாட்டுவார். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சவுக்கு மரமா படைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்லுங்க. யார் என்ன சொன்ன என்ன, நான் சவுக்கு மரம் தான், நான் அப்படித்தான்
தைரியமா பேசி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரத்துல அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் கண்டிப்பா உயர்த்துவார். இந்த சவுக்கு மரத்தை உயர்த்தினது போல ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு தயாரா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நீங்களும் நானும் அடங்கி இருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா, ஒரு தெம்பா இருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.